மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. வடமாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் புதிய கடற்தொழில் அமைச்சர் கலந்துரையாடல். யாழில் சட்டத்தரணி வீட்டில் திருட்டு. யாழில் திறக்கப்பட்ட மாவீரர்களின் கல்வெட்டுக்கள். அரச வீடுகளை விட்டு வெளியேற மறுக்கும் முன்னாள் எம்பிக்கள். புதிய ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முதல் படியாக மாவீரர் நினைவேந்தலுக்காக துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். பருத்தித்துறை பகுதிகளில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வழமையாக மாவீரர் நாளில் காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் மாவீரர் நிகழ்வுகளில் குழப்பம் விளைவிப்பதில்லை. ஆனால் அவர்கள் பல்வேறு தடைகள் போடுவதுமாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தனர். இந்நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நல்லிணக்கத்தின் முதலாவது நிகழ்வாக மாவீரர் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும். அத்துடன் மாவீரர் துயிலும் இல்ல காணிகளிலிருந்தும் இராணுவம் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தலைமையில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலில் அண்மையில் புதிதாக கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருந்தார். வடக்கு மாகாணத்தை சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர். இதன்போது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை படிப்படியாக தான் முன்னெடுப்பதாக மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு கடற்தொழில் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சட்டத்தரணி ஒருவரின் வீட்டில் 1,40,00,000 ரூபாய் பெறுமதியான நகை, பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த ஒருவரும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணுமே யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் MS ஜரூஸ் வழிகாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமான் பிரேமதிலக தலைமையிலான குழுவினர் மேற்படி சந்தேக நபர் 2 கைது செய்தனர். சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபன் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று மாலை 6 மணியளவில் கல்வெட்டுக்கள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. குறித்த நினைவாலயம் நவம்பர் 27 வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. சுமார் 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் வழங்கிய குடியிருப்புகளை இதுவரை ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீடுகளிலிருந்து உடைமைகளை அகற்றி வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. புதிய எம்பிக்களுக்கு குடியிருப்புகள் வழங்க உள்ளதாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீடுகளை விட்டு வெளியேறுமாறு தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை குறித்த வீடுகளை விட்டு வெளியேறாவிட்டால் அந்த வீடுகளுக்கான நீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர அண்மையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஆகிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மாஸ்க் ஏற்கனவே உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக உள்ளார். இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரது சொத்து மதிப்பு இன்னும் உயர்ந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரசாரம் செய்து வந்த எலான் மாஸ்க் ட்ரம்பின் பிரசாரத்திற்கு பல ஆயிரம் கோடி நிதியையும் வழங்கினார். இதன் மூலம் அவர் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமான நபராக மாறினார்.
தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது தலைமையில் அமைய இருக்கும் புதிய அரசில் எலான் மாஸ்குக்கு முக்கிய பொறுப்பை வழங்கியுள்ளார். இதன் காரணமாக எலான் மாஸ்கின் நிறுவனங்களின் பங்குகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்து வருகின்றன. இதனால் அவரது சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் மட்டும் எலான் மாஸ்கின் சொத்து ரூபாய் 2.19 லட்சம் கோடி உயர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு பின்னர் அவரது சொத்து மதிப்பு 29 லட்சம் கோடியை கடந்துள்ளதாக நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அவர் உலக வரலாற்றிலே பெரும் பணக்காரர் என்கின்ற பெருமையை பெற்றுள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இங்கிலாந்து மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் இளவரசராக இருந்தபோது கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார். கடந்த மாதம் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு தனது மனைவியையும் ராணியுமான கமிலாவுடன் தனிப்பட்ட பயணமாக அவர் இந்தியா வந்தார். பெங்களூரில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஆயுர்வேத மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை பெற்றுவிட்டு நாடு திரும்பினார். இந்த நிலையில் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ், ராணி கமிலா ஆகியோர் அரசுமுறை பயணமாக விரைவில் மீண்டும் இந்தியா வருவதாக அந்த நாட்டு பத்திரிகை ஒன்றில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் இந்திய பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோருக்கு தொடர்புள்ளதாக வெளியான ஊடக செய்தியை கனடா அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கனடா ஊடகத்தில் வெளியான அச்செய்தி ஊகத்தின் அடிப்படையிலானது, தவறானது என்று அந்நாட்டு பிரதமருக்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஆலோசகர் நாதலே ஜி த்ரோயின் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்த நிலையில் கனடா அரசு அதனை மறுத்து தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 2006 சிங்கள நாளிதழான மௌபிம பத்திரிகையின் தமிழ் பத்திரிகையாளரான முனுசாமி பரமேஸ்வரி பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். 2012 டாக்கா நகரில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 112 பேர் உயிரிழந்தனர். 2015 ரஷ்யாவின் சுகோய் ஷோ 24 போர் விமானம் சிரியா துருக்கி எல்லையில் துருக்கிய படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் விமான ஓட்டியொருவர் கொல்லப்பட்டார். 2016 கொலம்பியா அரசும் கொலம்பியா மக்கள் இராணுவமும் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. நாட்டின் 50வது கால உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.